தக் லைஃப் படத்தில் ஆண்டவருடன் இணைந்து மாஸ் காட்டப்போகும் சிம்பு. அப்போ STR 48 சிம்பு நடிப்பில் அறிவிக்கப்பட்டு நீண்ட காலமாகவே துவங்கப்படாமல் இருக்கும் படம் STR 48. தேசிங்க பெரியசாமி இயக்கத்தில் உருவாவதாக அறிவிக்கப்பட்ட இப்படம் பட்ஜெட் உள்ளிட்ட பல காரணங்களால் துவங்கப்படாமல் உள்ளது. இந்த நிலையில் STR 48 படம் குறித்து லேட்டஸ்ட் தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. கமலின் தக் லைஃப் படத்தில் நடிக்க சிம்பு கமிட் ஆகியுள்ளது ரசிகர்கள் மத்தியில் உச்சக்கட்ட எதிர்பார்ப்பினை கிளப்பியுள்ளது. மாநாடு படத்தின் வாயிலாக தரமான கம்பேக் கொடுத்த சிம்பு அடுத்தடுத்து பல படங்களில் கமிட் ஆகி தொடர்ச்சியாக ஹிட் கொடுப்பார் என எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அதனைத் தொடர்ந்து வெளியான வெந்து தணிந்தது காடு 10 தல படங்களுக்கு பிறகு சிம்பு நடிப்பில் எந்த படமும் ரிலீஸ் ஆகவில்லை. அத்துடன் STR 48 படம் தொடர்பான அறிவிப்பு வெளியாகி ஓராண்டுகள் ஆகிவிட்டாலும் இன்னமும் இப்படம் துவங்கப்படவில்லை. இதனால் சிம்புவின் ரசிகர்கள் கடும் அப்செட்டில் இருந்தனர். உலக நாயகனின் ராஜ்கமல் பிலிம்ஸ் தயாரிப்பில் சிம்பு நடிக்கப் போகிறார் என்ற அறிவிப்பு வெளியான போதே ரசிகர்கள் மத்தியில் உச்சக்கட்ட எதிர்பார்ப்பு ஏற்பட்டது. ஓமை கடவுளே படத்தின் வெற்றியை தொடர்ந்து தேசிங்க பெரியசாமி இயக்கத்தில் STR 48 அறிவிக்கப்பட்ட நிலையில் புரொடக்ஷன் பணிகள் மட்டும் பல மாதங்களாக நடைபெற்றன. ஆனாலும் தற்போது வரை படப்பிடிப்பு துவங்கப்படவில்லை. இதனிடையில்தான் மணிரத்னத்தின் தக் லைஃப் படத்தில் நடிக்க கமிட் ஆகியுள்ளார் சிம்பு. நீண்ட இடைவெளிக்கு பிறகு கமல் நடிப்பில் மணிரத்னம் இயக்க உள்ள இப்படத்திற்கு கோலிவுட் சினிமாவில் எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பு நிலவி வருகிறது. தக் லைஃபில் ஆரம்பத்தில் ஜெயம் ரவி, துல்கர் சல்மான் நடிக்க கமிட் ஆனார்கள். ஆனால் கால்ஷீட் பிரச்சினை காரணமாக இருவருமே படத்திலிருந்து விலகிவிட்டனர். இந்த நிலையில்தான் துல்கர் சல்மானுக்கு பதிலாக சிம்பு தக் லைஃப் படத்தில் நடிக்க கமிட் ஆகியுள்ளார். இதற்கான மிரட்டலான அறிவிப்பு வீடியோ ஒன்று வெளியாகி வேற லெவலில் இணையத்தில் வைரலாகி ரசிகர்களின் வரவேற்பை அள்ளியது. ஆண்டவர், சிம்பு இருவரையும் திரையில் காண ரசிகர்கள் வெறித்தனமான காத்திருப்பில் உள்ளனர். இதனிடையில் சிம்பு தக் லைஃபில் கமிட் ஆகியுள்ளதால் STR 48 உருவாகுமா உருவாகாதா என்ற கேள்வி ரசிகர்கள் மத்தியில் எழுந்துள்ளது. இந்த நிலையில் STR 48 படம் குறித்து லேட்டஸ்ட் தகவல் ஒன்று வெளியாகியுள்ளது. அதன்படி இப்படத்தின் பட்ஜெட் சிம்பு இதுவரை நடித்த படங்களின் பட்ஜெட்டை விட அதிகமாம். அத்துடன் தற்போது படங்களின் OTT ரைட்ஸ் மிக குறைந்த விலைக்கே போவதால் STR 48 படத்தை தற்போதைக்கு தள்ளி வைத்துள்ளதாம் ராஜ்கமல் பிலிம்ஸ். இதனையடுத்தே தக் லைஃப் படத்தில் சிம்புவை ஆண்டவர் களமிறக்கியுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் STR 48 தற்போதைக்கு துவங்க வாய்ப்பில்லை என சினிமா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதனால் சிம்பு ரசிகர்கள் கடும் வருத்தம் அடைந்துள்ளனர்.